கௌதம, என்னடா குழம்பு நல்லா இருக்கா? என்னமோ போல சாப்பிட்றியே, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஆ நல்லா இருக்கே. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டாவே இருக்கு. யார் வச்சா? அன்புவா? அவ வச்சா, இருந்தாலும் தக்காளி இவ்வளோ போடணும், புளி எவ்வளோ போடணும், மிளகாத்தூள் இவ்வளோ போடணும், நான் தானே சொல்லி கொடுத்தேன். ஆமாம், அதனால அவ நல்லா வச்சிருப்பா. நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் அளவு சொன்னேன்ல, அதனால அவ நல்லா வச்சிருப்பா, நல்லா வந்திருக்கும். ஓ, வச்சது அவ. நீ சொன்னதுனால அது நல்லா வந்திருக்குங்கிறியா? சூப்பர்மா, சூப்பர். வச்சது அவங்கிறதுனால நீ சொன்னதுனால நல்லா வந்துருச்சு. எப்படிம்மா அப்படிலாம் உன்னால பேச முடியுது? அப்பா, சும்மா இங்க இருந்துட்டு சொன்னியா இல்ல வாசல்ல உட்காந்துட்டு சொன்னியா? ஏய், ஆமாம், இவ்வளோண்டு போடு, இவ்வளோண்டு போடு அப்படின்னா அந்த அளவு போட்டால் நல்லா வராது. அப்புறம் நிறைய போடு, நிறைய போட்டு அவள் பாட்டுக்கு கலக்கி வச்சா நல்லா இருந்திருக்காதுடா. நான் 2 தக்காளி போடணுன்னு 2 போட்டிருப்பா. இன்னும் 1 போட்டிருந்தா என்ன செஞ்சுருக்கும்? புளிச்சிருக்கும். மிளகாத்தூள் இவ்வளோ போடணுன்னு இவ்வளோ போட்டிருப்பா. கூட போட்டிருந்தா என்ன இருக்கும்? உரைச்சிருக்கும். உப்பை இவ்வளோ போடணுன்னு போட்டிருப்பா. கூட போட்டிருந்தா வாயில் வைக்க முடியுமா என்ன? அது மாதிரி தான், நான் சொன்ன அளவை போட்டோன்னே தான் அந்த ருசி இருக்கு. இல்லைன்னா அந்த ருசி வருமா? வராதுடா. சொன்னா உனக்கு தெரியாது, உடனே அவ தான் வச்சா அதைத்தான் நல்லா இருக்கும்ப. இப்படியெல்லாம் சொல்லாத. இப்ப என்ன? நீ சொன்னதுனால அவன் நல்லா வச்சிருக்கா அப்படிங்கிறியா? அவன் நல்லா வச்சதுனால நல்லா இருக்கு, சரியா? திருப்பிக்கிட்ட அவ வச்சதுனால நல்லா இருக்குன்னு சொல்லாத. நான் இந்த அளவெல்லாம் சொன்னதுனால மட்டும்தான் அது நல்லா இருக்கு, தெரியுமா? வச்சதுனால நல்லா இருக்குன்னு உடனே சொல்லாத. அப்பா, என்னை என்னதாம்மா சொல்ல சொல்ற? சரி, ஓகே, நீ சொன்னதுனால அவ வச்சா, அதனால நல்லா இருக்கு. இல்ல, நான் சொன்னதுனால நல்லா இருக்கு. சரி விடு, நீ சொன்னதுனால நல்லா இருக்கு. என்னைக்கும் இல்லாம இந்த மீன் டேஸ்டா இருக்கு. என்ன, நீ மீன் கழுவுனேன்னு சொல்ல போறியே? இல்ல இல்ல, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நல்ல உசுறு மீனா, குளத்து மீனா இருந்துச்சா, அதுதான் அந்த ருசி போல. ஆ, இருக்கும் இருக்கும். நல்ல உயிர் மீனா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமா, செத்த மீன் கொஞ்ச நேரம் ஐஸ் மீனா இருந்தா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது இல்லம்மா? ஆமா ஆமா. சரி, உன் மகன் எங்கன்னு தெரியுமா? ஏன் பிள்ளையா? வீட்டுக்குள்ள தானே தூங்குவான் நேரத்துக்கு. ஏண்டா, வந்ததுமே பிள்ளை எங்க ஏதுன்னுலாம் கேட்க மாட்டியா? என்னம்மா நீ? சாப்பிட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பணும் டக்குன்னு. மீன் குழம்புக்கும் மத்தியானம் வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்க கூட மாட்டேன், சரியா? ஆ, சாப்பிட்டு கிளம்பணும். அவனை பார்த்துட்டு இருந்தா அவன் என்னை திருப்பி ஆஃபீஸ் கிளம்ப விடவே மாட்டான். அதனால தான் டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு நான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். நீ அவனை பார்த்தியான்னா, நான் உள்ளே போய் பார்த்துட்டு நீ பிடிச்சிட்டு அப்புறம் என்னை கிளம்ப விடாமல் அழுது கத்துவான். அதை நான் அழுக விட்டுட்டு போனால் மனசே கேட்காது. ஒரு போல கஷ்டமாக இருக்கும், ஐயோ பிள்ளைய அழ வச்சுட்டு வாரோமே அப்படின்ட்டு. அதனால நான் அவனை மத்தியானம் வந்தாலும் பார்க்க மாட்டேன். அவன் உள்ள இருப்பான், அவளும் காமிக்க மாட்டான். இப்போ எதுக்கு அவனை பார்க்கலன்ற? இல்ல, வீட்டுக்கு வந்தா பிள்ளையெல்லாம் தேட மாட்டியான்னு கேட்டேன். உன் பிள்ளை வீட்டில் இருந்தா தானே உன்னையும் வந்து பார்க்க, இல்லை நீ போய் பார்க்க? இல்ல, வீட்டில் இருந்தாதான் பார்க்கவா? அப்ப எங்கம்மா போயிடுச்சு குழந்தை? எங்க? அவங்க அம்மாச்சி வீட்டுல இருந்து கொண்டு போய் அன்பு விட்டுட்டாளா? இல்லை, அங்கெல்லாம் இல்லை. இந்தா மல்லியா வீட்டில் இந்த பவி மல்லியா சின்னம்மா ஒருத்தி இருக்கவாரு, அவ வந்தா முருங்கைக்காய் கொண்டுட்டு. யாரு தான் கேட்டதே தெரியல. அவள்கிட்ட நம்ம என்ன கேட்டோமா என்ன, எங்களுக்கு முருங்கைக்காய் கொடுங்க அப்படின்னு. அதை கொண்டுக்கிட்டு வந்துச்சு. அது வந்த உடனே ஓமாவா இருக்கான் பாரு, யாராக இருந்தாலும் பார்க்கறது கிடையாது. உடனே தாவி தாவிட்டு அவங்க பின்னாடி போகிறதுல பெரிய ஆள். பின்ன அவன் வந்த உடனே தாண்டிக்கிட்டு பின்னாடி கிளம்பி தொத்திடுச்சு. அவளும் வாடான்னு கூட்டிகிட்டு கிளம்பிட்டா. என்ன போ பிள்ளையும். ஆ, என்ன இப்ப மல்லிகா சித்தி வீட்டுக்கு தானே போயிருக்கான்? என்னைக்கும் போனதே இல்லை, இன்னைக்கு என்ன? அதானே நானும் கேட்குறேன். என்னைக்கு தூக்கிட்டு போக மாட்டாளுக, இன்னைக்கு என்ன அதிசயமா தூக்கிட்டு போறாளுகன்னு தெரியல. அதான் இப்படியெல்லாம் அடுத்த வீட்டுக்கெல்லாம் பிள்ளையெல்லாம் விட்டா என்ன ஆகுறது? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா. நீயா இருந்தாலும் சரி, கௌசியா இருந்தாலும் சரி, நான் யார் வீட்டுக்கு விடவே மாட்டேன். இந்த மாதிரி ஏதோ என்னமோ ஆகுது, ஏதோ ஆகுது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அடுத்தவங்கள குறை சொல்ல முடியுமா என்ன? பிள்ளைய நாம தானே பத்திரமா பார்த்துக்கணும். அதை சொன்னா எங்க கேட்குறவன் பொண்டாட்டி? ஓ, இப்ப என்ன? அன்பு? என்ன கௌதம், குழம்புது கொண்டு வருவான்? இல்ல, தம்பிங்க. தம்பி பவி தூக்கிட்டு போயிருக்கா. இப்பதான் ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. தூக்கிட்டு போயிட்டு விளையாட விட்டு அப்புறம் தூக்கிட்டு வரேன் அண்ணின்னா சரின்னு அனுப்பிச்சி விட்டேன். ஆமா, அவனும் அவளுக்கு கூட பழகுனாதான் நாமளும் எங்க போனா வந்தா விட்டுட்டு போகலாம். சும்மா நம்ம கிட்டே வச்சிருந்தோம்னா சரிப்பட்டு வருமா? சரி, என்ன இப்ப அவங்க அக்கா தானே, விடு. ஏய், அதுக்கு இல்ல. என்னதான் இருந்தாலும் குழந்தைய அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்களான்னு தெரியல. இல்ல, நம்ம கையில இருக்க மாதிரி வராது இல்ல. நாமளே பார்த்துக்குவோம் பத்திரமா. ஏன் கொடுத்தாலும் உடனே போய் தூக்கிட்டு வர மாட்டியா? இவ்வளோ நேரமா விட்டு வச்சிருப்ப. போ, போய் முதல்ல குழந்தைய தூக்கிட்டு வா. கௌதம், யார்கிட்டயும் நான் கொண்டு போய் கொடுக்கல, அவங்க தூக்கிட்டு போல, சரியா? நம்ம பவி தானே தூக்கிட்டு போயிருக்கா. மல்லிகா அத்தை நல்லா பார்த்துக்குவாங்க மல்லிகாக்கா. அதனால ஒன்றும் பயம் இல்லை. மல்லிகாக்கா சூப்பராக பார்த்துப்பாங்க. இருக்கட்டும், அப்புறம்
பவியே தூக்கிட்டு வந்து விட்டுறேன்னு சொன்னான். இங்க பாரு அன்பு, அடுத்தவங்களை நம்புறதுலாம் தப்பு சரியா? சும்மா இருக்காம போய் தூக்கிட்டு வா போ. சரியா போ. வந்ததுமே ஆரம்பிச்சாச்சா. வந்த உடனே அங்கே போயிட்டா இங்கே போய் இல்லைன்னா நீ வந்த உடனே தம்பி கேட்கவே மாட்டான், அவன் தூங்குவான் அப்படின்னு தெரியும். நீ பார்க்க கூட மாட்ட பின்னாடி வருவான் அப்படின்ட்டு. இன்னைக்கு என்ன வந்ததும் போட்டு விட்டாங்க. எப்படா நீ வருவ போட்டு விட்டு வேடிக்கை பார்க்கலான்ட்டு ஐடியாவில் இருப்பாங்க போல கௌதம். சபா உனக்கு எங்கே புரியுது, உடனே கோவப்பட்டு கத்துவ. இங்க பாரு, அது போட்டு விட்டதுனால நான் சொல்றேன்னு சொல்லாத. அது சொன்னுச்சுதான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் குழந்தைய நம்ம கண்ணோட்டமா பார்த்துக்கணும் சரியா? ஏன்னா அது ஊர்ற தவறுற பிள்ளை, எங்காவது தவறுக்கு இவரு தண்ணி கிண்ணி இருக்கும். ஜஸ்ட் பார்க்காம விட்டுட்டா அவ்வளோதான். நம்மன்னா பார்த்துட்டே இருப்போம். அதுக்கு தான் சொல்றேன் போன்னு சொல்லி. உடனே இப்படி இப்படின்னு சொல்லாத. போய் அவனை முதல்ல தூக்கிட்டு வா. ம் சரி சரி, நான் இந்த போகிறேன், போய் தூக்கிட்டு வா. போவா, உனக்கு எதுவும் வேணுமா? இல்ல வேணும்னா அம்மாட்ட வாங்கிக்கிறேன் நீ போ. பாத்தியாடவளுக்கு இருக்க கொழுப்ப. உடனே நான் தான் உன்கிட்ட போட்டு விட்டேன் சொல்லி விட்டேன்றா. எவ்வளோ திமிரு இருக்கணும் இவளுக்கெல்லாம். இதே மாதிரி தான்டா, எப்போ பார்த்தாலும் என்ன இது பண்ணி விட்டு பிரச்சனை பண்ணி விட்டுட்டே இருக்கிறா. இதே பிரச்சனை தான் இவ பண்ணுறா. பார்த்துக்காமா, அப்புறம் நான் ஏதாவது கேட்க போனால் தேவையில்லாத சண்டை வரும். உடனே நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிடுவா. பாரு கௌதம், நீயே இவ பண்ணுறதெல்லாம் அப்புறம் நல்லா இருக்கான்னு. சரி விடுமா, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இன்னைக்கு நேத்தாவ ஓடிட்டு இருக்கு. கல்யாண நாள் முதலாக தான் ஓடுது. என்னமோ இன்னைக்கு நேத்து ஓடுற மாதிரியே பண்ணிட்டு இருப்பா. விடு பார்த்துக்கலாம் விடு. அடடே, இது யாரு? என் பேராண்டியா? பாரா பவி, பாத்தியாடி எனக்கு எவ்வளோ பெரிய பேராண்டின்னு. மா, குச்சிமிட்டாய் கை காமிச்சு முதல்ல கேட்டுட்டே இருக்கான். அவன்கிட்ட கொடுக்கவா என்ன? சொல்லு, கொடுன்னு சொன்னா கொடுப்பேன், இல்லைனா இல்லை. டி சின்ன பிள்ளைக்கு முன்னாடி கையை வச்சுட்டு தின்னுட்டு இருந்தா அப்புறம் பிள்ளை கை காமிச்சுதான் கேட்கும். நீ இப்படி பண்ணலாமா என்ன? மரியாதைக்கு அவன் கையில கொடு, அவன் சாப்பிடட்டும். அப்புறம் அவன் முன்னாடி வச்சுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா அவன் கேட்காம என்னடி பண்ணுவான்? குறி அவன் கையில. அப்புக்குட்டி, உனக்கு முட்டாய் வேணும் மாட்டாங்க. உன் அத்தை வச்சுட்டு தர மாட்டாளா? எப்படி உன் பெரியம்மா கொடுத்துச்சு பிள்ளையா? சரி சரி, முட்டையை கொடு. ஏய் இந்தடா குட்டி பையன், பாவம் ஒன்று கொடுக்குறேன். ரொம்ப நேரமாக வேற கை காமிச்சு அழுதுகிட்டே இருக்கியா? சரி ஓகே, பாவமாக அழுதுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி தரேன். இந்தா. அவங்க அம்மா எது திட்டுறாளோ இந்த முடி முட்டாயெல்லாம் தரணும். ஆமாம், இது வேற தேவையா நமக்கு? உன் பெரியாய் கொடுக்கவே கொடுக்காது, இன்னைக்கு எப்படி உன் பெரியம்மா கொடுத்து விட்டுச்சு? அன்னைக்கு ஒரு நாள் நீ கேட்டதுக்கு பெரியம்மா கொடுக்க மாட்டேன்ட்டுச்சு அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு இப்படி தூக்கிட்டு வந்த நீ, ஆச்சரியமா இருக்கு. அன்போனிட்ட தாம்மா முருங்கைக்காய் கொடுத்தேன், அதனால தான் அன்போனி வாங்கிக்கிருச்சு. பெரியம்மா முருங்கைக்காயை வாங்கவே கூடாதுன்னு சொல்லி அன்போனிட்ட சொல்லுச்சு. ஆனால் அன்போனி கேட்கவே இல்லை. ஏன் வாங்கினா என்ன அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் தம்பியவும் அன்போனி தான் தூக்கிட்டு போக சொன்னாங்க. பெரியம்மா தூக்க சொல்லவே இல்லை, தூக்கணும்னு சொல்லலை. அது பாட்டுக்கு பெரியம்மா இருந்துச்சு. அன்போனி தான் என்னை தூக்கிட்டு போ அப்படின்ட்டாக. ஓ, அதான் நான் பார்த்தேன். இல்லைன்னா குழந்தைய கொடுத்து விட மாட்டாங்களே, இன்னைக்கு என்னடா அதிசயமா கொடுத்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தேன். ஆமா, அன்பு தான் தூக்கிட்டு போக சொன்னாளா? பரவாயில்ல. நீ கேட்ட உடனே அன்பு தூக்கிட்டு போன்ட்டாலும். ஆமாம்மா, நான் கேட்டேனா அண்ணி உடனே தூக்கிட்டு போ அப்படின்ட்டாக. ஆனாலும் பெரியம்மா விடவே இல்லை. வேணான்னு இவனை இழுத்துச்சு. ஆனால் அவன் பெரியம்மாட்ட போகவே முடியாதுன்னு சொல்லிட்டான். என் கூட தான் வருவேன்னு அடம் பண்ணிட்டான். அதனால பெரியம்மா பேசாமல் அமைதியாக நின்றுச்சு. அன்பு நீ தூக்கிட்டு போ பவி, நான் அப்புறம் வந்து தூக்கிக்கிறேன் அப்படின்ட்டான். ஓ அப்படியா? அதானே பார்த்தேன் என்னடான்னு. பவி மா, அன்பு வந்துட்டாங்க. டேய் அழாம இருக்கியா? பவி அழாம இருக்கானடி. ஓ மகா அழுகவே இல்லடி அன்பு, அவன் பாட்டுக்கு சமத்தா உட்காந்து. என்னடா அது கையில லாலிபப்லாம் இருக்கு? லாலிபப் யாருடா கொடுத்தா? லாலிபப் யார் கொடுத்தது? அவ அத்தை வச்சிருந்தாடி அன்பு, அதை கேட்டு ஒரே அடம். அதனால அவ அத்தை சரி நான் கொடுக்கவாமான்னு கேட்டா. சரி குடுடின்னு அவ கொடுத்த உடனே வாங்கி கையில வச்சுட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காரு. பிடிக்குமோ ரொம்ப? ஆமா மல்லிகாக்கா, இதுக்கு முட்டாய்னா ரொம்ப பிடிக்கும். ஏதாவது குச்சி மிட்டாய் எப்போமாவது தான் வாங்கி தருவோம், டெய்லிக்கெல்லாம் வாங்கி தர்றதில்ல. இனிப்பு வேண்டாம் அப்படின்னு என்னைக்காவது வாங்கி தர்றதா. அதனால இது எங்கே பார்த்தாலும் கேட்க ஆரம்பிச்சிருவான். அதான் பவி வச்சிருக்கோம், கேட்டுட்டான் போல. அழாம இருந்துட்டான் சமத்தா. அதெல்லாம் அழுகவே இல்லடி அன்பு, அவன் பாட்டுக்கு சமத்தா இருக்கிறான். பரவாயில்ல, நான் கூட அழுவானே என்னமோ நினைச்சிட்டேன். நீ பெரியம்மா தூக்கிட்டு வர சொல்லிருச்சான்? இல்லடி, பெரியம்மாலாம் தூக்கிட்டு வர சொல்லலை. ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் நானாவே வந்தேன். அலறானோ என்னமோன்னு நினச்சி பயந்துட்டு வந்தேன். அதெல்லாம் என் பாட்டுக்கு இருக்கியாம்மா, உனக்கு எதுவும் வேலை இருந்துச்சுன்னா போய் பா. இல்லை மல்லிகாக்கா, கையோட தூக்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். அதான் இரன்பு சத்த நேரம் உட்காரலாம்ல, பிள்ளை அழகா இருக்கானே. உன்னை பார்த்ததும் சிரிப்பை பத்தியா அவனுக்கு? அதான் வரக்கூட மாட்டேங்கிறான். பவியை ரொம்ப பிடிச்சிருச்சோ, பவி கூட தாண்டிட்டு என் கூட வர மாட்டேன்ட்டாங்க்கா.
பரவாயில்ல, பவிக்கு சின்ன பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா. இங்க நம்ம தம்பி தூக்கி வச்சுட்டே இருப்பா. இப்போ அவனும் வரதே இல்லையா, அதுதான் உன் பையனை தூக்கிட்டு வந்துட்டா போல. நானும் அதனால தான் சரி தூக்கிட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. அன்பு, அன்பு இங்க வாயேன். உன்னை கூப்பிடுறாமா அருவி. கூப்பிட்டா கூப்பிடட்டும்க்கா, எனக்கு என்ன, நான் பேசுறது இல்ல. ஏன் பேசுறது இல்ல? நீங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்டா இருப்பீங்க, பேசுறது இல்லைன்னு சொல்ற. இல்லக்கா, நான் பேசுறது இல்ல அவ கூட. அதாம்மா. ஏன் அன்பு, உன்னதான் கூப்பிடுறேன்ல, கேட்கல? வாடி இந்த பக்கம். உன்னை ரொம்ப கூப்பிட்டுட்டே இருக்காமா. போ, உள்ள போய் தான் பார்த்துட்டு வாயேன். இல்லக்கா, நான் போகல, நான் தம்பியை தூக்கிட்டு கிளம்புறேன். பவி, தூக்கி குடுடி இந்த பக்கம். என்னம்மா அவங்களுக்குள்ள என்ன ஆச்சு? இல்லக்கா, அவ வர வர ரொம்ப ஓவரா பண்றா உங்க கிட்டலாம். அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால நான் அவகிட்ட ஒரு சண்டை போட்டேன் பார்த்தீங்களா, அதுல இருந்தே நான் மேக்சிமம் அவ கூட பேசுறதே இல்லக்கா. ஓ, அதுல இருந்தா. அன்பு, உன்னை தானே கூப்பிடுறேன். அன்பு, உள்ள வாடி வாடின்னு. எதுக்கு வர மாட்டேங்கிறா? எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன். என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? எதுக்கு என் கூட பேச மாட்டேங்கிறா? உனக்கு எத்தனை கால் பண்ணியிருப்பேன், எதுக்கு எடுக்க மாட்டேங்கிறா? எனக்கு உன் கூட பேசுறதுக்கு இஷ்டம் கிடையாது, அதனால தான் நான் பேசுறது இல்லை. இப்போ என்ன? டேய் வாடா போலாம். எதுக்குன்னு முதல்ல எனக்கு ரீசன் சொல்லிட்டு போ. ரீசன் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அருவி, அவ்வளோதான். பேசலைன்னா பேசல, பேச பிடிக்கலன்னா பேச பிடிக்கல, அதோட விட்டுரு. ரீசன் சொல்லு அப்படின்னா சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரியா? நீ முன்ன மாதிரி உள்ள அருவி இல்லவே இல்லை, டோட்டலாக மாறிட்ட. அதனால தான் எனக்கு உன்னை பிடிக்கல, போதுமா? அதனால தான் நான் உன் கூட பேசுறதும் கிடையாது. அப்படி என்னடி நான் மாறிட்டேன்? எனக்கு தெரிஞ்சு எனக்கு எந்த சேஞ்சஸ் கிடையாதே. நீயா தான் சொல்ற. எதுக்கு நான் அப்படி மாறணும்னு? எனக்கு என்ன, உன் மேல உள்ள பாசம் எப்பவும் இருக்க தானடி செய்யுது. நீ அதே மாதிரி எல்லார் கூட இருக்கணும், என் மேல இருக்க மாதிரி இருக்கவே கூடாது. எல்லார் மேலே எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்கணும். அதெல்லாம் நீ அப்படி இல்லையே, இப்போலாம் டோட்டலா மாறிட்டியே. அதுக்காக அதுக்காக தான், அதுக்காக மட்டும்தான் இப்போ உன் கூட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு பிடிக்கல, போதுமா? அடிப்பாவி, அதுக்காக போய் பிடிக்கலங்கிற? ஆமா அருவி, உண்மையா அதுக்காக தான் நான் பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால தான் உன்கிட்ட நான் பேசுறதும் கிடையாது. இனிமே சும்மா சும்மா கூப்பிடாத. பவி, குழந்தைய தூக்கு, நான் கிளம்பு. எனக்கு தெரிஞ்சு நான் எதுவுமே பண்ணல. உன் மேலே எப்போவும் நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி தான் இருப்பேன், அதே மாதிரி தான் நான் பேசுகிறேன். ஆனால் நீ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அன்பு. என்னன்னு தெரியல. ஒழுங்கா வாடி. நீங்க பாரு, பேசல அப்படின்னா விட்டுரு,